இன்னொன்று என்ன தெரியுமா? சைத்தான் செஞ்ச வேலை லிபரலிசம் சொல்லுவோமே, அல்லது அல்மானியா என்று சொல்லுவோம். அரபுல என்னது அல்மானியா? நமது நாடுகள செக்யூலரா, அந்த செக்யூலரிசம் சொல்லுவோமே, அதாவது மதம் வேறு ஆட்சி வேறு. அத்தீன் வத்தௌலா, அத்தீன் வத்தௌலா, ஆட்சி அது போயிட்டு நீங்க வணங்குங்க, தொழுங்க, சுஜூது செய்யுங்க, வேண்டிய செய்யுங்க, ஆனா பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க. அது என்ன செய்யுங்க? பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க. இங்க சிறைக்கு என்ன சட்டம், அங்க என்ன சட்டம், ஆட்சியை பிடிச்சு யார் வரணும், இதை எங்க என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்படி என்று சொல்ற இந்த செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை போக்க முஸ்லிம்கள் என்ன செஞ்சா, விதைச்சா. முஸ்லிம்களை விதைச்சி 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 எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிரிப்பு வந்துட்டா இல்லையா? எதை எடுத்தாலும் தீன விட்டு என்ன செய்யறது, பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விட்டதா இல்லையா? எங்களால எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னா, எங்களுடைய இங்க பயோல எல்லாம் என்ன செஞ்சாச்சு, அப்படித்தான் இருக்குது. ஒன்னும் இப்படி பேசலாம் இருக்குது, அதை பத்தி பேச முடியாத அமைப்பு ஷைத்தான் இரண்டாக என்ன செஞ்சுட்டான், பிரிச்சுட்டான். பிரிச்சது அதை நீங்க அந்த அந்த குத்தூரத்தை விளங்கணுமே. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள் என்ற பகுதியில அந்த ஆபத்தை நீ விளங்கணும் சொல்றேன். அதுல முதலாவது இப்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா? சவுதி அரேபியா. அந்த சிந்தனை போக்குல முதல் பாதிப்பை சந்திக்கொண்டு, மற்ற நாடுகள் வந்து ஏற்கனவே ரெடி ஆகி அந்த கிரவுண்டுக்கு அதை இறக்கணும்னு வேலை செஞ்சிருவாங்க. இங்க வந்து அது பாதிக்க இப்ப முதலாவது இப்ப நம்ம நாட்டில் நம்ம என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, அதாவது பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு, நம்ம அங்கே சாதாரண அறிவுகளோடு இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு எதிராக போராட்டம் கொடுத்து இல்ல அப்படி இருக்க கூடாது, இஸ்லாமிய திருமண சட்டம் அப்படின்னு எவ்வளவு உறுதியா நின்று கட்டிக்கிறோம். அது நம்ம நாட்டில் மட்டுமே நினைக்கிறீங்க. இங்க பத்திரிகை எழுதுறான், ஒரு பேப்பர்ல 2 பக்கம் வருது, ஜவாஜுல் காசிராத், என்ன பால்ய வயது திருமணம் சவுதியில் தடை செய்யப்பட வேண்டும், சவுதி பேப்பர்ல எழுதுறான். எப்படி பால்ய வயது திருமணம் என்று, அதாவது இதை வந்து முஸ்லிம் அல்லாத அந்த வாசனத்தை பிரயோகிச்சா ஓகே, அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவர் சொல்றாருன்னு சொல்லலாம். இஸ்லாமிய நாட்டில் அல்லது மற்றவர்களுடைய பார்வை முஸ்லிம் நாட்டில் சரியா, பத்திரிகையில 2 பக்கம் இதுக்கு ஒதுக்கி என்ன, இதை நிறுத்தப்பட வேண்டும், 14 வயசுல திருமணம் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 16 வயசுல நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 17 நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 18 தான் கொண்டு வரணும் அப்படி என்று எழுதுறான். பொது சிவில் சட்டம் நாங்க என்ன செய்யறோம் அங்க, அப்படி அது எங்க ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி உரிமை என்ன செய்யுது இருக்குது. அங்க நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இங்க என்ன, அதை கொண்டு வர சொல்றாங்க, அதை கொண்டு வர சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் அப்படித்தானே, சைத்தான் வந்து மறுமை வரைக்கும் போறவன் தானே. நம்ம தான் 60 வருஷம் போற அவசரமா செய்யணும்னு நினைப்போம். அவன் அமைதியா தான், நீங்க 2 ஜெனரேஷன் போன பிறகு வந்தா போதும். இதுக்கு என்ன, ஒரு 2 ஜெனரேஷன் வந்த பிறகு போன, இப்ப அடிக்கற்கள் என்ன செய்யறான், நாட்டிக்கண்டு வார அவ்வண்டா. இது பேசப்படுது எந்த அளவுக்கு போயிட்டு அப்படி என்று சொன்னால், கேட்கிறாங்க கேள்வி, என்ன கேள்வி கேட்கிறாங்க, ஒரு வழி. அடுத்த இன்னொன்னு என்ன, இஸ்காத்துல் விலாயா, சவுதியாத் நுதாலிபு பி இஸ்காத்துல் விலாயா, வழி கேன்சல் பண்ணப்பட வேண்டும் அப்படி ஒரு ட்விட்டர்ல அந்த டெக் போட்டு லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் என்ன செய்து போகுது. அப்படி என்ன, வழி இல்ல கேன்சல், வழி இருக்க கூடாது, நாங்களாக என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும், நாங்களாக வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போறது இங்க வழியாட போகணுமே, நாங்களாக போகணும், நாங்களாக திருமணம் முடிக்கணும், நாங்க சுதந்திரமாக என்ன செய்ய இருக்கணும் அப்படி என்கின்ற இது போயிட்டு இருக்கு. காதால ஆரம்பத்தில் அப்படி சொன்னாலே பிரச்சனை வந்துடும். இப்ப சொன்னா பிரச்சனை இல்ல, செய்யாம இருந்தா சரியான லெவலுக்கு 2 ஸ்டெப் வந்துட்டு. சகோதரர் சும்மா இல்ல, பேட்டி கொடுக்க 1 மணித்தியால 2 மணித்தியால பேட்டிகள் சேனல்ல போய்கிட்டு இருக்குது. இப்ப இது நம்ம அங்க பேசிக்கிட்டு எங்க நம்ம நாட்டுல இது பொது சிவில் சட்டம் வரக்கூடாது, எங்களுக்குரிய தனி செக்ஷன் எல்லாம் என்ன செய்ய இருக்கேன், அது இங்கே இப்ப பேசுறாங்களே 2 அங்க சரியாக நான் நினைக்கிறேன், இங்கே சரியாயிருமா இருக்கும். எல்லாம் பேலன்ஸ் வந்து கடைசியில் என்ன ஆதாரம் காட்டுவான், நீங்க தான் அடிக்கடி சவுதி இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு இப்ப அங்கே வந்துட்டு அப்படி என்று சொன்னா, அதனாலதான் சொல்றேன், எப்பயும் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு குர்ஆன் சுன்னா அல்லாத புத்தகத்துக்கு குர்ஆன் சுன்னா அல்லாத ஒன்றுக்கு வக்காலத்தை அதிகமா வாங்கக்கூடாது. கடைசியில் எங்களுக்கு எதிராக என்ன செய்யும், அது திரும்பும். நீங்க தான் குர்ஆன் ஹதீஸ் அதான் சவுதி தான் எல்லாம் விட்டா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப திரும்பிடும். எதுக்கு அளவா தான் என்ன செய்யணும் இருக்கேன், அல்லாஹ் வாக்களிச்சதை தவிர வேற எதுக்கும் உத்தரவாதம் என்ன இல்ல, தலைகீழாக என்ன செய்யலாம், மாறலாம். இது போய்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன போகுது, இது பகிரங்கமாக சேனல்ல என்ன செய்யறாங்க, போடுறாங்க, பகிரங்கமா பேசுறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், டிரைவிங் வந்து தாராளமா என்ன செய்யலாம், பண்ணலாம், மார்க்க ரீதியாக அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சவுதி அரேபியாவில் அதை ஏன் வந்து தடை செய்து வைத்திருக்கிற இந்த சமுதாயம் அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒரு அமைப்புல வந்துட்டு, அப்ப அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்றதாக இருந்தால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்ன செய்யலாம்,
அதுக்கு எடுக்கலாம். அதுக்கு முன்னால வெளியில் உள்ளவங்க கேட்கறத விடுங்க. இப்ப நாம என்ன செய்யறோம், வெளியே கேட்டா பதில் சொல்லிட்டு நிக்கிறோமா இல்லையா? அது நோக்கம் இதாண்டு. அதை இவங்களே சொல்லல. இப்ப விளங்கிட்டா? இதுல ஒரு கணிசமான நபர்கள் அதை பேசுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப இங்க சூரான்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுல பெண்கள் நுழைக்கப்பட வேண்டும் என்று பேசினாங்களே. இப்ப 29 பெண்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 29 பெண்கள். இப்ப இத வேற பாருங்களேன், பெண்கள் போனதுனால இப்படி பேசுறாங்க, பிற்போக்குவாதம் சொல்லிடக்கூடாது, இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பேசுறாங்க தெரியுமா? இப்ப ஆரம்பத்துல சும்மா ட்விட்டர்ல பேசினது இப்ப சூரா சபையில உட்கார்ந்து லேப்டாப் வச்சுட்டு பேசுறாங்க. என்ன, இது கொடுக்கப்பட வேண்டும், இது கொடுக்கப்பட வேண்டும் பேசுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அறிஞர் ஒரு ஹுத்துபால என்ன செய்யறார் என்று சொன்னால், வைத்தியத்துறை படிப்பது அதாவது தியாசத்தர் சொல்லிட்டாரு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதில் ஒருவர் யாரு? அத்தையூஸ், தன் குடும்ப விஷயத்துல மானக்கேடான விஷயங்களை கண்டும் மௌனமாக இருப்பவர்கள். இப்ப இது படிப்பிக்கப்படுற நேரத்தில், இந்த மெடிக்கல் துறை படிப்பிக்கப்படுற நேரத்தில் அதுல என்ன செய்யலாம், இது போன்றவைகள் நம்ம மற்ற நாடுகள் நடக்குதா இல்லையா? ஆபாசமான விஷயங்கள், அது இது, அது ஆண் அதை விளங்கப்படுத்துறது மிச்சம், இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இல்ல. இது அவர் கொத்துபால என்ன செஞ்சிட்டாரு, அதை சொல்ல வேண்டிய முறையில் அப்படி சொல்லல. அதை இப்படி சொல்லாம வைத்தியத்துறை மானக்கேடான துறைன்ட்டாரு. அப்ப இவர் எங்க போவாரு? அது பிழைதான், சரியா? அந்த வார்த்தை பிழை. அதை எப்படித்தான் படம் பிடிச்சு எடுத்தாங்களோ, எடுத்து புட்டுச்சு. பேர் கேளுங்க, மக்கா பத்திரிகை. பத்திரிகை பேர் என்ன? மக்கா, சஹீஃபத்து மக்கால ஹாஃப் பேஜுக்கு போடுறான். எப்படி தெரியுமா? இங்க இருந்து கார்ட்டூன், வாயில இருந்து எச்சில் தெரிக்குது, இப்படி ஒரு ஹத்தீப்ட. கீழுள்ள மக்கள் எல்லாம் இப்படி முகத்துல என்ன செய்யறாங்க, தடவி கண்டிக்கிறாங்க. அதை எடுத்து அப்படின்னா என்ன, கார்ட்டூன் வரைஞ்சு சொல்லி நம்ம அங்க பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சு உசுர விட்டு கண்டிக்கிறோம். இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம்? இதுதான் ஹத்தீபுகளும் கேட்கக்கூடியவங்களும் செய்யற விஷயம். அவர் என்ன துப்பினாலும் முகத்துல எடுத்து என்ன செய்யறது, இவங்க பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சமுதாயம் தான் இது என்றதுதான் அந்த ஹாஃப் பேஜ் கார்ட்டூன் வரைஞ்சுக்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் இல்ல, எதையும் காணா. இதுக்கு பேர் என்ன? இதுதான் இந்த செக்யூரலிசம். இங்க வளர்ந்துடுறது, தூக்கிட்டு வராங்க. அன்புள்ள சகோதரர்களை, இது நம்ம நாட்டில் வரைஞ்சிருந்தா, எங்கள்கிட்ட உள்ள அந்த அடிமட்ட மார்க்கப்பட்டுள்ள நம்ம எவ்வளவு கொந்தளிச்சிருப்போம். இங்க கொந்தளித்தார்கள், கொந்தளிக்கலன்னு சொல்ல, மக்கள் கொந்தளித்தார்கள். ஆனா முடியல, நமக்கு வெளிப்படுத்துற அமைப்பிலாவது இங்க என்ன செய்யல, வெளிப்படுத்த முடியல. காரணம், இந்த பகுதியால வந்தாலும் உள்நோக்கத்தை பயன்படுத்தி வேற எங்கேயா போயிருவாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி அமைதியா வச்சுக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது ஒரு 5-6 விஷயங்கள். இதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மிகவும் வளர்க்கிற இடத்துக்கு கொண்டு வந்து, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹைஆ தடை செய்யப்பட்டுச்சு சவுதி அரேபியால. ஹையத்துல் அம்ர் பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர், நன்மையை தீமையை தடுத்தல் என்ற ஒரு குரூப் இந்த வண்டியில தெரிஞ்சிட்டு இருப்பாங்களே, தொழுகை சலான்லாம் சொல்லி, அது என்ன செஞ்சது, அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சு. அவங்க இருப்பாங்க, ஆனா போலீஸ்களுக்குரிய அதிகாரம் அவங்களுக்கு என்ன இல்லன்னு பறிக்கப்பட்டு. சுப்ஹானல்லாஹ், ட்விட்டர் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே என்ன செஞ்சது, யாரு? நாங்க சொல்லல, நாங்க இங்க கவலைப்பட்டு கண்டிக்கிறோம். யாரு? இந்த குரூப் செக்யூரிட்டி. 1-2 பேர் நினைக்க கூடாது, ஒரு சமூகம். இப்ப புதுசா ஒரு பகுதி திறக்கப்பட்டிருக்குது. என்ன, அதாவது என்ன நம்ம நாட்டில் சொல்றேன்னா, இந்த அதாவது சியாஹத் சொல்றோம், என்ன சொல்லுவோம், வெளிநாட்டுவர்கள் சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு திறந்தாச்சு. இப்ப சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு திறந்தாச்சு. அதுல என்னென்ன நடக்க போகுதோ பயங்கரமான ஒரு பார்வையில மத்த சவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு குரூப் அதை டெவலப் பண்ணிக்கண்டு மத்ததை கொண்டு வந்து போடணும்னு சொல்லுது. இது நான் இப்ப இவ்வளவு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அரசு இன்னும் மாறல, அதுல இங்குள்ள மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மாறல. மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இல்லாம இல்ல. ஆனால் இவங்களை யார் இந்த பேசுறவங்க யார் தெரியுமா? PhD, MA, BA, எங்க அமெரிக்கா, UK இதெல்லாம் படிச்சு முடிஞ்சு அந்தந்த இடத்துல இருந்து ஷைத்தான் என்ன செய்யறான், அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான். இவங்க தான் அது. இப்ப எப்படி மூளை செலவை செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இப்படி நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வரக்கூடிய இவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு எந்த வசனம் சரியாக பொருந்தும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் மின் ஜில்தத்தினா வ யதகல்லமுன பி அல்சினத்தினா. அவர்கள் எங்களில் உள்ளவர்கள், எங்கள் நாக்கை கொண்டு பேசுவார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களை நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்க. யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்வார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள் என்ற வசனத்துக்கு முழு அர்த்தத்தையும் இவர்கள் தான் முல்லாக்கள் என்ற வார்த்தையை சமூகத்துடைய உலமாக்களுக்கு யூஸ் பண்றாங்க. எப்படி?
முல்லாக்கள் அப்படின்ற வார்த்தையை சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு முல்லான்னு ஒரு குரூப் தான் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பொத்தாம்பது வருது இந்த பத்தை கடிக்கிற முசல் கடிக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. வருதா இல்லையா? இவங்கெல்லாம் யாருன்னா நீங்க வச்சுக்க இந்த சிந்தனை போக்கோடு வளர்க்கப்பட்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொல்றதுக்கான காரணம், நான் பேசுகின்றது எந்த அளவுல பேசுறேனோ தெரியாது, ஆனால் ஒரு கவலை, அந்த கவலை இந்த சமுதாயத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். இது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஒரு அறிவியல் சிந்தனை போர் என்ன செய்யுது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் என்ன செய்யணும், யோசிக்கணும். சும்மா போய்கொண்டே இருக்கக்கூடாது. என்ன நடக்கிறது அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். இது வளருமாக இருந்தால் எனது பிள்ளை அதுக்கு இரையாகும், எனது குடும்பம் அதுக்கு இரையாகும், என் சமூகம் அதற்கு இரையாகும் என்ற சிந்தனை அடிக்கடி எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே சத்தம் போட்டு உட்கார்றதல்ல, அதை பற்றி படிப்பது, அதை பற்றி தேடுவது. நான் அதுக்கு எதிரானவனாக என்ன செஞ்சக்கூடாது, இஸ்லாமிய சிந்தனை போக்குக்கு எதிரானவனாக மாறிவிடக் கூடாது என்கின்ற கவனம், இது போன்றவைகள் எமது வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைய ஏற்பட வேண்டும். இந்த அறிவை வளர்க்கணும். உங்கள்கிட்ட ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறதா, அந்த பிள்ளைகளை எந்த லட்சியத்தோடு வளர்த்தால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சார்பான ஆயுதமாக வந்தவன் என்ன செய்வான், முடிவாண்டி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற மாதிரி விளங்கல. பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சார்பான ஆயுதமாக யோசிக்கிற மாதிரி விளங்கல. என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அடுத்த 20 வருஷத்துல எது ஃபாஸ்ட் மூவிங் இன்கம்ல அதுக்கான பிளேன் அத்திவாரம் கர்ப்பப்பையிலே போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்கிறோமே தவிர, இவனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை கிடைத்த மாதிரி என்ன செய்யல, விளங்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு இந்த ஒரு புரிந்துணர்வை என்ன செய்யணும், தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தி சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து, அவன் இந்த சமுதாய அறிவையும் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு அதை முழுமையாக செலவழித்து அதை சமுதாயத்துக்காக பாடுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ விஷயம் செஞ்சிட்டான். அவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி இருக்கும். கல்வி கூடங்கள், பள்ளி வாயல்கள், சமூக எழுச்சிகள், உதவிகள் என்ற செஞ்ச ஒருவனுக்கு அவனுக்கு பல மில்லியன் கணக்கில் இருக்கணும், பெரிய கூலி இருக்கும். அதை பார்க்கிறான். யா அல்லாஹ், நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா, பார்த்துட்டு அவனுக்கு இருக்க அவன் செய்யறான், உழைப்பு எப்படியோ யாருக்கு தெரியும், அது வேற நம்ம சைட்டால போட்டுட்டு போய்கிட்டு இருப்போம். நம்ம செய்யறதும் இல்ல, செய்யறவனுக்கு ஒரு பின்னால சின்ன ஒரு நோக்கத்தை திருகி விட்டு செஞ்சிடறது, போயிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவனை பார்த்துட்டு யா அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, எனக்கு இப்படி கட்டுவதற்கோ கொடுப்பதற்கோ கிடைக்கலையே, அறிவை வளர்ப்பதற்கெல்லாம் கிடைக்கலையே என்று ஒரு கவலைப்பட்டு அதை ஆசை வைத்தால் ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவரும் சமமானவர்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியில் இருவரும் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை விட ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா? எப்படி? ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவருமே சமமானவர்கள். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கோடான கோடி பணத்தை ஒருத்தன் போடுறான். அதை பார்த்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, நம்மளுக்கு ஒரு பகுதி போட கிடைக்கல, யா அல்லாஹ் இருந்தா நிச்சயமா நான் என்ன செய்வேன், போடுவேன் நினைச்சால் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நன்மையான துறை, இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால் ஹும் ஃபில் அஜ்ரி சவா. அதே நேரம் இந்த சமுதாயத்தை ஒருத்தன் அழிச்சு கண்டிக்கிறான், இந்த சமுதாயத்தை ஒருத்தன் கெடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரும் சமுதாயமே என்ன செய்யுது, கெட்டு போகுது. இத ஒருத்தன் பார்க்கிறான், பார்த்து அவனு அந்த இடத்தை அடையோன்னு நினைக்கிறான். புகழ்ல இந்த மாதிரி கெட்டு போய் புகழடையோன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களே, ஹும் ஃபில் விஸ்ரி சவா, பாவத்தில் அவர்கள் இருவரும் சமமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தில் அவங்களோட அந்த ஆசை வைக்கிறாங்க, என்ன ஒன்றை செய்ய நினைக்கிறது செய்யாம போறதல்ல, இது லட்சியமா மாத்துறது. அவர்கள் ஹும் ஃபில் விஸ்ரி சவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்க வாழ்வது அஜ்ருக்காக, நாளை மறுமையுடைய கூலிக்காக. அந்த நேரத்தில் எங்களுடைய கூலி தட்டுக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நேரம் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இந்த சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அப்ப இந்த சமுதாயத்தில் மார்க்க ரீதியான மாற்றம், சமுதாயத்துடைய முன்னேற்றங்கள், சமுதாயத்துக்கு எதிரான இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள், இவர்களுக்கெல்லாம் நம்மளால எவ்வளவு பங்களிக்க முடியும் என்று யோசிக்காமல் வாழக்கூடிய மனிதனுக்கு கூலி இருக்குது. அப்படி என்றாலும் கூட அவனது வாழ்க்கையில் ஒரு இலட்சிய பயணம் உண்டு, என்ன இல்லை. அல்லாஹு தாலா அந்த எண்ணங்களை எங்கள் மனதிலே விதைக்க செய்து, அவைகளுக்காக நாங்கள் படித்து, மார்க்கத்தை படித்து,
மார்க்கத்தோடு சார்ந்த அந்த எதிரான சவால்களை எல்லாம் படித்து அதற்கு தீர்வாளராக நாமும் நமது பிள்ளைகளும் குடும்பமும் மாற வேண்டும். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.